2400 பேர் கொல்லப்பட்டாங்க, 1000 பேருக்கு காயம் வந்துச்சு. பேர்ல் ஹார்பர் அட்டாக். ஜப்பானுடைய இந்த தாக்குதல் கொஞ்சமும் எதிர்பார்க்காத அமெரிக்கா. என்னடா நடக்குது, என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக உளவமைப்பு தேவை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உணர்ந்த தருணம். இரண்டாவது உலக யுத்தத்தில் அமெரிக்கா நேரடியாக குதித்த தருணம். இது எல்லாமே பாகம் 1ல் பார்த்துட்டோம். அப்படின்னா பாகம் 2ல் CIA பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் முதலே சொன்னேன், அமெரிக்க படையினுடைய முழு பலமும் பேர்ல் ஹார்பரில் தான் இருந்துச்சு. அப்படின்னா நவம்பர் மாதம் தான் உங்களுக்கு கெடு, டிசம்பரில் நீங்கள் எதை வேணாலும் இழக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொன்னதுக்கு பின்னாடி எவ்வளவு கால உழைப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி நீர்மூழ்கி குண்டுகள், அதாவது டார்படோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீர்மூழ்கி குண்டுகள் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கும், ஜப்பானுடைய டெக்னாலஜி அந்த அளவுக்கு வலிமையானதா அப்படிங்கிற ஒரு யோசனை, ஒரு விசாரணை அங்கே நடக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, ஜப்பானியர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீர்மூழ்கி குண்டுகளை ரொம்ப கச்சிதமாக தயாரிச்சிட்டாங்க. ஏன் கச்சிதமாக தயாரிச்சிட்டாங்க நீர்மூழ்கி குண்டுகள் அப்படின்னு சொல்றதுல இவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற எதுவுமே கிடையாது, பேர்ல் ஹார்பர்னுடைய ஸ்ட்ரக்சர் தான். ரொம்ப ஆழமான ஒரு துறைமுகம் கிடையாது, ஷாலோ வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆழம் குறைந்த பகுதியில் ஒரு நீர்மூழ்கி குண்டு சரியான இலக்கை அடைய வேண்டும் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதுக்காக ஸ்பெஷலைஸ்டு டார்படோஸை உருவாக்கினார்கள் நம்ம ஜப்பானியர்கள். எல்லாம் உருவாக்குனாங்க, அடித்தாங்க, பேர்ல் ஹார்பர் இல்லாமல் போச்சு. அமெரிக்கா இரண்டாவது யுத்தத்தில் குதிச்சிச்சு. இப்போ அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜப்பான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இரண்டாவது உலக யுத்தம் முடியும் போது முடித்து வைப்பதற்கு முன்பாக ஜப்பானின் மீது 2 அணுகுண்டுகளை வீசி செல்கிறார்கள். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு உண்மை புரிஞ்சிருக்கும், ஏன்டா அமெரிக்கா ஜப்பான் மேலே இவ்வளோ பெரிய அணுகுண்டுகளை வீசினாங்க அப்படின்னு சொல்லி தான். இது எதற்காக வீசினார்கள், இல்லாட்டி ஜப்பான் மீது அவ்வளோ பெரிய கோபம் வருவதற்கான காரணம் என்ன, இந்த ஒரு கேள்வியும் CIA ஏன் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கும் ஒரே பதில் தான், அமெரிக்கா மேலே இருக்கிற அந்த பயம் குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அமெரிக்கா லண்டன் லீஸ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வழியாக நிறைய நாடுகளுக்கு கடன் உதவி கொடுத்துட்டு வராங்க. ஜப்பான் அப்படிங்கிற ஒரு குட்டி நாடே அமெரிக்காவை அடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனைக்கு இல்லை அந்த ஒரு முடிவுக்கு உலக நாடுகள் வரும்போது அமெரிக்காவை நம்ப மறுக்கக்கூடிய பல நாடுகள் உருவாகும். சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறது அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சுது. நிப்பாட்டு விக்கி, அப்போ 1941 டிசம்பர் 7ஆம் தேதி வரை அமெரிக்காவுக்கு ஒரு உளவு பிரிவே கிடையாதா அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே தான் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1940, 45 இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்டாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த ரூஸ்வெல்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இருந்தார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வைல்டு பில் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, முரட்டு பில் அப்படிங்கிறது அவருடைய பெயர். ஆனால் அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் ஜோசப் டொனோவன், வில்லியம் ஜே டொனோவன் அப்படிங்கிறது அவருடைய பெயர். இந்த டொனோவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஊரில் நம்ம ரா அப்படிங்கிற உளவு பிரிவில் ஆரன்கவ் அவர்கள் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த வில்லியம் ஜே டொனோவன் அவர்களும். வில்லியம் ஜே டொனோவன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர், ஒரு போராட்ட வீரர். முதல் உலக போரில் இந்த வில்லியம் ஜே டொனோவன் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய படையை நகர்த்தி சென்றார் அப்படிங்கிறது வேறொரு வரலாறு. அப்படி நல்லபடியாக அவர் யுத்தம் செய்ததுனால அவருக்கு உயரிய விருதுகள் எல்லாமே கொடுக்கப்பட்டது. இது முதல் உலக போர். முதல் உலக போர் தான் முடிஞ்சிருச்சே, அடுத்ததான் யூசுவல் நம்ம வழக்கறிஞர் அந்த வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டம். ஆனால் இவர் வழக்கறிஞர் மட்டும் கிடையாது, ஒரு போராட்ட வீரர் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு உளவாளி. சொல்லப்போனால் பலவிதமான நுட்பங்களை தெரிந்து கொண்ட மிக முக்கியமான நபராக இருந்தார் இந்த வில்லியம் ஜே டொனோவன் அவர்கள். இந்த வில்லியம் ஜே டொனோவன் அவர்கள் ரூஸ்வெல்ட்டை இல்லாட்டி இந்த மாதிரி அமெரிக்காவை ஆளக்கூடிய சக்திகளிடம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு, 1940 சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு ஒரு உளவு பிரிவு தேவை. எந்த நாடு எப்படி யோசிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. ஆனால் அமெரிக்காவை ஆண்டவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் போருக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம வியாபாரம் பண்ணுறோம், அவன் வியாபாரம் பண்ணுற இடத்துல போர் புரிகிறான், அவ்வளோதான். ஸோ போர் அப்படிங்கிறதே 1941 டிசம்பர் 6 வரை அமெரிக்கர்கள் உணரவே இல்லை. நம்ம நாட்டுக்குள்ளே போர் வரவே வராது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் 1941 டிசம்பர் 7 பேர்ல் ஹார்பர் அட்டாக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த எந்த ஹாலிவுட் படத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் அட்லீஸ்ட் ஒரு சீன் யுத்தத்தில் அமெரிக்கா ஈடுபட்டது, யுத்தத்தில் அமெரிக்கா பல நபர்களை காப்பாற்றியது அப்படிங்கிற ஒரு சீனை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அமெரிக்காவினுடைய எஃப்எம் நீங்க திருப்பினீங்கன்னா யுத்தம் 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 அப்படிங்கிற செய்தி மட்டுமே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு யுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கல்ச்சரா மாற்றப்படுது.
இந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஓகே நம்ம யுத்தம் செய்யணும், ஓகே நம்ம பல மனிதர்களை காப்பாற்றணும், ஓகே பல நாடுகளை நம்ம காப்பாற்றணும், இந்த உலகத்தினுடைய காவலனே அமெரிக்கா தாண்டா அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாங்க. இந்த நம்ப வைப்பதற்கு பின்னால் அடுத்தது அவங்க கையாண்ட சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதத்திலும் அமெரிக்கா தான் எல்லாம் செய்தது அப்படிங்கிற பரப்புரையை செய்வார்கள் அமெரிக்கர்கள். ஸோ இரண்டாவது உலக யுத்தம் முடிவதற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. இரண்டாவது உலக யுத்தத்தில் பல நபர்களுடைய உயிரை காப்பாற்றியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இரண்டாவது உலக யுத்தம் இவ்வளோ வருடங்கள் நீண்டதுக்கு காரணமே அமெரிக்கா தான் அப்படிங்கிற அந்த வரலாறு நம்மிடம் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த டொனோவன் அவர்கள் எப்ப பார் ஏதாவது ஒரு உளவமைப்பு தேவைன்னு சொல்லிட்டே இருக்காரு. பேசாம ஒரு உளவமைப்பை ஏற்படுத்தலாம், ராணுவத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு உளவமைப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி COI அப்படிங்கிற ஒரு உளவு பிரிவை ஏற்படுத்துகிறார்கள். அதாவது கோஆர்டினேட்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். இந்த COI அப்படிங்கிறது வெளிநாடுகள் என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் பார்க்கும். ஆனா இந்த COI அப்படிங்கிற இந்த உளவு பிரிவு யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது? இந்த டொனோவன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் போது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலை துச்சமாக மதித்தார்கள் அமெரிக்கர்கள். இவருக்கு கொடுத்த வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொனோவனுக்கு கொடுத்த வேலை என்னன்னா, ஹிட்லரை மட்டும் நீ பார்த்தா போதும், வேற யாரை பற்றியும் பார்க்க வேண்டாம், ஜப்பானை பற்றி பார்க்காத, சோவியத் யூனியன் ரஷ்யாவை பற்றி பார்க்காத, ஹிட்லர் நமக்கு எதிராக திரும்புவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயம் அமெரிக்கர்களுக்கு இருந்தது. ஸோ ஹிட்லரை பற்றி தான் முழுக்க உளவு செய்திகளை கொண்டு வந்தது இந்த COI, கோஆர்டினேட்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு கட்டத்தில் ஹிட்லரை பற்றியான செய்திகள் கொடுக்கும் இந்த அமைப்பில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் இவங்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை அமெரிக்காவினுடைய இராணுவமும் அமெரிக்காவை ஆண்டவர்களும். இது 1941 ஜூலையில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1941 டிசம்பர் 7 பேர்ல் ஹார்பர் அட்டாக் வந்த உடனே டொனோவன் வராரு. வந்துட்டு அமெரிக்காவை ஆளக்கூடிய எல்லாரையும் வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாரு, இப்போ பாத்தியா நான் சொன்னேன்ல இப்படி ஜப்பானெல்லாம் நம்ம பார்க்கணும்னு நான் சொன்னேன்ல, இப்போவாது நல்ல ஒரு உளவு பிரிவை ஏற்படுத்துங்க, நீங்க என்ன செய்யுங்க, என்கிட்ட எல்லா ஐடியாவும் இருக்கு, ஒரு உளவு பிரிவு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் ஸ்கெட்ச் நான் போட்டு வச்சிருக்கேன், அதுக்குப்படி நீங்க ஒரு உளவு பிரிவை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லும்போது டொனோவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா இவர் பாட்டுக்கு ஒரு உளவு பிரிவை ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கு எதிராகவோ இல்லாட்டி அயல் நாட்டுக்கு ஆதரவாகவோ இருந்து விட்டார் என்றால் என்ன செய்வது, இல்ல அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டால் என்ன செய்வது, அப்படி இப்படின்னு சொல்லி பயந்ததுனால ஒரு உளவு பிரிவை ஏற்படுத்தலாம், ஆனா அது இந்த யுத்தத்துக்காக மட்டுமே ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இன்னொரு உளவு பிரிவை ஏற்படுத்துகிறார்கள். அதனுடைய பெயர் OSS அப்படிங்கிறது தான், ஆஃபீஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சர்வீஸ் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். இது 1942 ஜூன்ல ஏற்படுத்தப்படுகிறது. ஸோ 1942 ஜூன்ல ஏற்படுத்தக்கூடிய இந்த OSS அப்படிங்கிற அமைப்பும் நிறைய விதமான செய்திகளை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அமைப்புக்கு பல கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. எதுக்காக கட்டுப்பாடுகள் அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி FBI அப்படிங்கிறது இருக்கு, உள்நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, உளவு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரியான ரகசிய செய்திகளை சொல்வதற்கு FBI இருப்பதால் FBI அதிகாரிகளுக்கும் இந்த OSSல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி OSS வெளிநாடு மட்டுமே பார்க்க வேண்டும், OSS இவ்வளவுதான் செய்யணும், OSS இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷனை OSSக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் இரண்டாவது உலக யுத்தம் முடிஞ்ச உடனே OSS கலைச்சிடுறாங்க. அமெரிக்காவை ஆளக்கூடிய நபர்கள் கலைத்து விடுகிறார்கள். இதை யார் கலைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரூமன், அதாவது ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் இறந்துட்டார், 1945 இறந்துட்டார். அடுத்த பிரசிடென்டா வரார் ஹாரி ட்ரூமன் அப்படிங்கிறவர். ஆனால் இப்போ அவங்களுக்கு உளவு பிரிவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணும்போது டொனோவன் மட்டும் என்ன சொல்றார், நீங்கள் எடுக்கிறது முட்டாள்தனமான முடிவுகள் ராசா, கொஞ்சமாக யோசிங்க, போருக்கு பின்னாடி நமக்கு எதிரிகள் இருக்காங்க, நமக்கு ஒரு உளவு அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக நிற்கிறார். ஆனால் இவருடைய பேச்சை கேட்பதற்காக யாருமே தயாராக இல்லை. ஒரு கட்டத்தில் சோவியத் யூனியன் ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக என்னமோ செயல்படுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அமெரிக்காவை ஆளக்கூடிய நபர்களுக்கு வருகிறது. சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது சோவியத் யூனியன் ரஷ்யா எப்படி உடைந்தது அப்படிங்கிற பாகத்தில் நம்ம போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் நான் ஐ பட்டன்லையும் தந்துடுறேன், டெஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. சோவியத் யூனியன் ரஷ்யாவை இரும்பு திரை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கே தெரியாது. சரி, யாராவது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தாங்கன்னா அவங்க கொலை செய்யப்படுவார்கள். ஸோ அந்த நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, இரண்டாவது உலக யுத்தத்தில் நான் தான் பவர்ஃபுல்லான நாடு அப்படின்னு சொல்லி அணு ஆயுதத்தை பயன்படுத்தியது அமெரிக்கா. இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் அடுத்ததாக உலகை கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டது சோவியத் யூனியன் ரஷ்யா. சோவியத் யூனியன் ரஷ்யா டெக்னிக்கலி ரொம்ப கில்லாடிகள். அமெரிக்கா ஒரு அணு ஆயுதம் செய்தால் என்ன, நாங்கள் 1000 அணு ஆயுதம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அதில் ரிசர்ச்சில் இறங்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ரிசர்ச் எப்படி இருக்குது, அவங்களுடைய அணு ஆயுதத்தினுடைய அடுத்த கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு உளவு பிரிவு தேவைப்பட்டது. ட்ரூமன் அவர்கள் யாரை அழைக்கிறார், டொனோவனை அழைக்கிறார். ஐயா ராசா, நீ சொன்ன மாதிரி நமக்கு தேவைப்படுறாங்க, இந்த ரஷ்யாவிலேருந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்க மாட்டேக்கு, நீ என்ன செஞ்சுக்கோ, யாரை வேணாலும் ரிக்ரூட் பண்ணிக்கோ, ஆனால் ரொம்ப பெரிய அளவு ரஷ்யாவினுடைய செய்திகள் நமக்கு வரணும். நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதாவது நாடுகள் செயல்படுது அப்படின்னா அந்த நாட்டை அழிச்சிரு, அப்படி இல்லைன்னா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வா.
கம்யூனிசம் எங்கேயாவது வளருது அப்படின்னா அதையும் அழிச்சிரு, அந்த நாட்டை எதிரி நாட்டு லிஸ்ட்டில் சேர்த்துரு. கம்யூனிசத்துக்கு ஆதரவாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே அமெரிக்க எதிரிகள் அப்படின்னு சொல்றத முத்திரை குத்திரு. அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் ஏதாவது நிறுவனம் இருந்துச்சுன்னா அந்த நிறுவனம் திவாலாக வேண்டும், அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா இந்த டொனோவன் அவர்களுக்கு டாஸ்க் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. டொனோவன் அவர்கள் ரொம்ப ஹாப்பி, இதுக்கு தாண்டா நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ டொனோவன் அவர்களுக்கு கொடுத்த டாஸ்கை நல்லா கவனிங்களேன். அமெரிக்காவை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்ற டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கல. அமெரிக்காவை பாதுகாப்பதற்காக பிற நாடுகளை நீ அழிக்கலாம், பிற நாடுகளுடைய ஆட்சியை கவிழ்க்கலாம், பிற நாடுகளுடைய அரசியல் தலைவர்களை கொல்லலாம், வெட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த கோடு அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது. அமெரிக்காக்குள்ள சிஐஏ அப்படிங்கிறது வாலாட்டக்கூடாது. அமெரிக்காவுக்கு வெளியில் என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கான உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டொனோவன் அவர்களுக்கு கிடைச்ச உடனே அங்கே பெரிய பெரிய இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பாருங்க, அந்த யூனிவர்சிட்டிஸில் ஹை மார்க் எடுத்தவங்களை மட்டுமே ரிக்ரூட் பண்ணுறாங்க சிஐஏ. இந்த சிஐஏக்கு தெரியல, மார்க் நிறைய எடுத்தவங்க பெரிய புத்திசாலியாக இருப்பாங்கன்னு நினச்சி சிஐஏ ரிக்ரூட் பண்ண நிறைய நபர்கள் இந்த மாதிரி உளவு அமைப்பில் இல்லாட்டி உளவு பிரிவில் ரொம்ப ஒஸ்ட்டாக வேலை பார்த்தாங்க. பிற்காலம், அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு தான் சிஏ என்ன செய்கிறாங்க, எப்பா இந்த யூனிவர்சிட்டி டிகிரி மார்க்லலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது, உளவு அப்படிங்கிறத வேலை பார்ப்பதற்கு நிறைய நபர்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹை ரேங்க் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். ஸோ இப்படித்தான் இந்த ஓஎஸ்எஸ் அப்படிங்கிறது அடுத்ததா சிஐஜி ஆக மாறுகிறது. அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் குரூப் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அதனுடைய பெயர் மறுபடியும் மாற்றப்படுகிறது, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. 1947, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்த அதே வருடம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சிஐஏ அப்படிங்கிற அமைப்பு உருவாகிறது. அதனுடைய முதல் பர்த்டே அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. ஸோ இப்படித்தான் சிஐஏ அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. டொனோவன் அவர்கள் ஃபாதர் ஆஃப் சிஐஏ என்று அழைக்கப்படுகிறார். இந்த சிஐஏக்கு கொடுத்த டாஸ்கெல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா, எதிரி நாட்டை அழிக்க வேண்டும், சோவியத் யூனியன் ரஷ்யாவை பிரிக்க வேண்டும், கம்யூனிசத்தை வளரவிடாமல் தடுக்க வேண்டும், பிற நாட்டினுடைய ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்படின்னா இவங்களுடைய ஆப்ரேஷன் எப்படிலாம் இருந்திருக்கும், எந்த மாதிரியான ஸ்பை வேலைகளை பார்த்துருப்பாங்க, எத்தனை நபர்களை ரிக்ரூட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இன்றைய டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 22,000க்கும் அதிகமான ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் இந்த சிஐஏக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரகசியமான சிஐஏனுடைய ஆப்ரேஷன்ஸ் தான் அடுத்தடுத்த பதிவுகளில் வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி அடுத்ததான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒருத்தர் பிளான் போட்டு கொடுத்தார். அவருடைய பெயர் அட்மிரல் எமமோட்டோ அப்படிங்கிறது தான். இந்த அட்மிரல் எமமோட்டோ அப்படிங்கிறவரை ஒரு விமானத்தில் வச்சு சுட்டு வீழ்த்துகிறது அமெரிக்கா. இதை எக்ஸிக்யூட் பண்ணார் பாருங்க, அதாவது இந்த தாக்குதலை நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தாரு பாருங்க டோஜோ. அவரை 1948 போர் கைதியாக கைது பண்ணி, ஆனால் கொஞ்சது அமெரிக்காவினுடைய சிஐஏ. சிஐஏனுடைய வெறியாட்டம் தொடங்க போகுது. எந்தெந்த நாடுகள் எப்படி சின்ன பின்னமாக்கப்பட்டன அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய பகுதிகளில் இருக்க போகுது. கொஞ்சம் சீட் பெல்ட்லாம் போட்டு தயாரா இருங்க. என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட்ட வெறும் 54,000 பேர் தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, ஐயா ராசாக்களா, இது தொடக்கம் மட்டும்தான். போக போக சும்மா சூடு பிடிச்சி செமையான ஒரு சீரீஸாக இருக்க போகுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரையறுக்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.